ஹாய் எவ்ரிவான். இப்போ வந்து சாட்டர்டே நைட். இன்னைக்கு டின்னருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்ப பூரி உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சலாம் அப்படின்னு நானும் அம்மாவும் டிசைட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் வீடியோவில் செஞ்சுருக்க மாதிரி தான் உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து மாவு வந்து ஃபுட் ப்ராசஸரில் தான் பிசைவோம். இது வந்து உஷா ஃபுட் ப்ராசஸர், வாங்கி 3 இயர்ஸ் ஆச்சு. உருளைக்கிழங்கு மசாலா செய்ய ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டு, ஒரு ஆனியன் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் 4 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி அந்த விழுதை ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கிறேன். ஒரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம், ஏன்னா ராவான மசாலா ஸ்மெல் போகிறக்காக. நல்லா தண்ணி இப்படி வத்துற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா இப்படி கலக்கி வச்சுக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சா அவ்வளவுதான், உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாம் பூரி உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.